ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் எம்ஜே அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஃபிட் டு ஃப்ளாலெஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 5 பேசிக் ஸ்கின் கேர் டிப்ஸ் ஃபார் மென் பற்றி தான் பார்க்க போகிறோம். பசங்களுக்கு ஸ்கின் கேர் அவசியமானு கேட்டால் கண்டிப்பாக அவசியமான ஒன்று. கேர்ள்ஸ் மட்டும்தான் ஃபேஸை கேர் பண்ணணும்னு இல்லை, பாய்ஸும் கேர் பண்ணணும். இன்ஃபேக்ட் கேர்ள்ஸை விட பாய்ஸ் தான் ரொம்பவே கேர் பண்ணணும். பிகாஸ் பசங்க வெளியே போகிறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க, எப்போவுமே டைரக்ட் சன்லைட்டில் ரொம்பவே அவங்க ஸ்கின் டேமேஜ் ஆகுது. ஸோ நான் சொல்கிறேன், இந்த 5 பேசிக் டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், ஒரு அளவுக்கு உங்கள் ஃபேஸை பாதுகாக்க முடியும். கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. டிப் நம்பர் 1, 8 to 9 hours ஆஃப் கண்டினியூஸ் ஸ்லீப். அதாவது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 8 to 9 hours கண்டிப்பாக நீங்கள் தூங்கியே ஆகணும். நீங்கள் சரியாக தூங்காமல் உங்கள் ஒர்க் ப்ரெஷரில் ஓடிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, உங்கள் ஃபேஸ், ஸ்கின், அப்புறம் உங்கள் பாடி அண்ட் ஹெல்த்தை அது ரொம்பவே டேமேஜ் ஆகும். தூக்கம் பற்றாமல் உங்கள் ஃபேஸ் ரொம்பவே டல்லாக, டார்க் சர்க்கிள்ஸ், அப்புறம் டார்க் ஸ்பாட்ஸ் உங்கள் ஃபேஸில் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் தூங்கும்போது தான் உங்கள் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, உங்கள் பாடியாக இருந்தாலும் சரி, நல்லா ப்ரீத் பண்ணும். ஸோ ஒரு நாளைக்கு மினிமம் 7 to 8 hours ஆஃப் கண்டினியூஸ் ஸ்லீப் எடுத்துக்கோங்க. டிப் நம்பர் 2, ட்ரிங்க் லாட்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபாலோ ஹெல்தி டயட். கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, பாய்ஸாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக மினிமம் 2 liters ஆஃப் வாட்டர் டெய்லி குடிச்சியே ஆகணும். நம்ம ஃபுல் பாடி 62% வாட்டரால் ஆனது. நம்ம ரொம்பவே கம்மியாக தண்ணி குடித்தோன்னா நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. அதுவும் சம்மர் சீசனில் ஒர்க் பண்ணுற பசங்களுக்கு கண்டிப்பாக பாடி டீஹைட்ரேட் ஆகி அவங்க ஸ்கின் ரொம்பவே டல்லாக, டயர்டாக மாறிடும். ஸோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக மேக்ஸிமம் 3 to 4 liters ஆஃப் தண்ணி குடிச்சியே ஆகணும். நீங்கள் தண்ணி குடிக்கும்போது தான் உங்கள் ஃபேஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக, அப்புறம் உங்கள் ஸ்கின் ரொம்பவே சார்மிங்காக இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம், சத்தான உணவுகளை சாப்பிட்றது. நீங்கள் அடிக்கடி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் சாப்பிட்டாலே உங்கள் ஸ்கின் அண்ட் பாடிக்கு அது ரொம்பவே கெட்டது. ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு கொடுக்குற காசை ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிளுக்கு இன்வெஸ்ட் பண்ணி சாப்பிட்டாலே உங்கள் ஃபேஸாக இருக்கட்டும், உங்கள் பாடியாக இருக்கட்டும், உங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டமாக இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் கொடுக்குறத நீங்களே பார்ப்பீங்க. டிப் நம்பர் 3, வாஷ் யுவர் ஃபேஸ் அட்லீஸ்ட் 3 times a day அண்ட் யூஸ் அ ஃபேஷியல் கிளென்சர் ஒன்ஸ். உங்கள் ஃபேஸை அட்லீஸ்ட் 3 times ஆகுது ஒரு நாளைக்கு வாஷ் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஃபேஸை ஜஸ்ட் தண்ணியில் வாஷ் பண்ணாலே போதும், ரொம்பவே ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். அப்புறம் ஃபேஸ் நல்லாவே க்ளீன் ஆகும். அப்புறம் ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஏதாச்சும் ஒரு ஃபேஸ் வாஷ் உங்கள் ஸ்கின் டைப் ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டவல் இல்லாட்டி ஏதாச்சும் காட்டன் கிளாத் வச்சு ஒத்தி எடுக்கணுமே தவிர போட்டு தேய்ச்சி எடுக்கக்கூடாது. அது உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்பவே கெட்டது. டிப் நம்பர் 4, யூஸ் அ சன்ஸ்க்ரீன் லோஷன் அண்ட் டு நாட் டச் யுவர் ஃபேஸ் ஆஃபன். கேர்ள்ஸோட ஸ்கின்னை விட பாய்ஸோட ஸ்கின் தான் வெயிலுக்கு ரொம்பவே ரியாக்ட் ஆகும். அதனால பசங்க வெயிலில் போனாலே ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். டைரக்ட் சன்லைட் உங்கள் ஃபேஸ் அண்ட் பாடியில் படுறனால உங்கள் ஸ்கின் ரொம்பவே டேன் ஆகிடும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நெத்தியில் ரொம்பவே பிளாக் ஆகிடும். அப்புறம் கண்ணுக்கு கீழே, கையில், அப்புறம் சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகிற ஸ்கின் எல்லாமே ரொம்ப கருப்பாயிடும். நீங்கள் ஒரு குட் குவாலிட்டி சன்ஸ்க்ரீன் SPF 30க்கு மேலே யூஸ் பண்ணாலே உங்களோட ஸ்கின்னை நீங்கள் 60% சன்னோட எக்ஸ்போஷர்லேருந்து பாதுகாக்கும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், உங்கள் ஃபேஸை ரொம்ப டச் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. நம்ம நிறைய பிளேஸ்க்கு போகிறோம், நிறைய இடத்த டச் பண்ணுறோம், அப்படியே நம்ம ஃபேஸை தொடுறோம். இதனாலேயே நம்ம ஃபேஸில் நிறைய ஜெர்ம் க்ரியேட் ஆகி நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வர சான்ஸ் இருக்குது. பெட்டர் நீங்கள் உங்கள் ஃபேஸை டச்சே பண்ணாதீங்க. டிப் நம்பர் 5, கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஷேவிங் மேனர் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் லிப்ஸ் டூ. நிறைய பசங்க இல்லை பெரிய ஆளுங்க பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, க்ளீன் ஷேவ் பண்ணுறேன்னு 3 பிளேட் கொண்ட ரேசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது ரொம்பவே உங்கள் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும். அதுக்கு பதிலாக 1 blade ரேசர்ஸ் இல்லாட்டி ட்ரிம்மர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஷேவ் பண்ண உடனே அந்த ஏரியாவை மாய்ஸ்சரைஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். உங்ககிட்ட ஆலோவேரா ஜெல் இல்லை மாய்ஸ்சரைசர் இருந்தால் அதை ஷேவ் பண்ண ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை இது எதுவுமே உங்ககிட்ட இல்லைன்னா ஜஸ்ட் தேங்காய் எண்ணெய் எடுத்து அந்த ஷேவ் பண்ண ஏரியாவில் அப்ளை பண்ணுங்கள். ரொம்பவே மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ்க்கு நீங்கள் எந்த அளவுக்கு கேர் பண்ணுறீங்களோ அதே அளவு உங்கள் லிப்ஸையும் கேர் பண்ணணும். ஒரு நல்ல கலர்லெஸ் லிப் பாம் வாங்கி எப்போவுமே உங்கள் பாக்கெட்லேயே வச்சுக்கோங்க. உங்கள் ஃபேஸை எல்லோரும் நோட்டீஸ் பண்ணுறதை விட உங்கள் லிப்ஸை தான் எல்லோரும் ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணுவாங்க. அது ரொம்பவே ட்ரைடாக, சாப்டாக, ரொம்பவே தோல்லாம் உறிஞ்சி இருந்தால் உங்களோட இம்ப்ரெஷன் கொஞ்சம் கம்மியாகிடும். ஸோ உங்கள் லிப்ஸையும் டேக் கேர் பண்ணுறதை மறந்துடாதீங்க. இந்த ஹிமாலயா லிப் பாம் வெறும் 35 rupees தான். எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் அவைலபிளாக இருக்குது. இதை யூஸ் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட்
ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்கள் லிப்ஸ் எப்போல்லாம் ட்ரை ஆகுதோ நீங்கள் அப்போல்லாம் இந்த லிப் பாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதை இத்தனை வாட்டி யூஸ் பண்ணணும் இத்தனை வாட்டி யூஸ் பண்ணலாம் கிடையாது. நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா மென்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஃபிட் டு ஃப்ளாலஸ் அண்ட் நான் உங்கள் எம்ஜே. பாய் பாய், லவ் யூ ஆல்.